ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக சனிப்பெயர்ச்சி சனி வக்கர பயிற்சியினுடைய பலன்களை பற்றி பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சோமையாகிய நானும் டாக்டர் கேஎஸ் ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம். இப்போது நம்ம சனி வக்கர பயிற்சி பற்றி பார்ப்போம். நாம் எப்பொழுதுமே ஒவ்வொரு பயிற்சி பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே போல் மாத பலன்களை பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கோம், வருஷ பலன்கள் பற்றியும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதுபடி இப்போ இந்த காலகட்டங்களில் சொல்ல போகிறது அப்படின்றது சனி பகவானுடைய வக்ர பலன்கள் அப்படின்றது. வக்ரம்னா என்ன? ரிட்ராகேஷன், பின்னோக்கி செல்வது, சனி பகவான் பலம் இழக்கிறது அப்படின்றது. இப்போ பார்த்தோம்னாக்க இந்த காலகட்டங்களில் இருக்கிறதுலையே நியாயமான கிரகம், இருக்கிறதுலையே சத்தியமான கிரகம், ஈஸ்வர பட்டம் பெற்ற கிரகம் அப்படின்னாக்க நம்ம சனீஸ்வர பகவானை தான் சொல்லுவோம். ஏன்னாக்க ஆனானப்பட்ட ஒழுக்கசீலனான நலசக்கரவர்த்தியே நலச்சக்கரவர்த்தியே 7.5 வினாழிகை ஜலத்தில் வச்சு வேடிக்கை பார்த்தவர் அவர். அப்போ சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்டவர் சனீஸ்வர பகவான். அப்போ அந்த சனீஸ்வர பகவான் பலம் இழக்கும் பொழுது எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் இருக்குது, என்னென்ன கெடுபலன்கள் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க எல்லாருமே கேட்பாங்க, என்ன இது கும்பராசியில் தானே இருக்கிறாரு அவர், ரிட்ராகேஷன் ஆகி என்ன நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திர பாதத்தில் தானே வராரு, அதனால் என்ன பெரிய பலன்கள் வந்துருமா அப்படிம்பாங்க. கிடையாது. இப்போ இந்த சனி வக்ரம் தொடக்க காலகட்டங்கள் அப்படின்றது 19/6/2024 அன்றைக்கி கிழமை அப்படின்றது புதன்கிழமை மத்தியானம் 3:09 சதய நட்சத்திரம் 3ஆம் பாதம் கும்பராசியில் ஆனி மாதத்திற்கு 5ஆம் தேதி அவர் வக்ரம் தொடங்குறாரு. வக்ரம் முடியக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது 4/11/2024 அன்றைக்கி கிழமை அப்படின்றது திங்கக்கிழமை 3:22 வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடியது அப்படின்றது சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கும்பராசியில் அன்றைக்கி கிழமை அப்படின்னு பார்த்தோம்னாக்க ஐப்பசி மாதம் 19ஆம் தேதி. இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சனி பகவானுக்கு சூரிய பகவான் 5ஆம் இடத்துல வர காலகட்டங்களில் வக்ரம் தொடங்குது. அவர் சூரிய பகவான் வர்றது அப்படின்றது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வரார். அடுத்தது அந்த சனி பகவானுக்கு சூரிய பகவான் 9ஆம் இடம் சுவாதி நட்சத்திரம் துளாராசியில் வரும்பொழுது வக்ர நிவர்த்தி அடையுது. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது சற்றேறக்குறைய 140 நாட்கள் வரும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க வாக்கியம் திருக்கணிதம் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் வருது அப்படிம்பாங்க. எவ்வளோ டிஃப்ரெண்ட் வரும் அப்படின்னாக்கா அப்ராக்ஸாக ஒரு 10 நாளுக்குள்ளார வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இது 140 நாள், அது 150 நாள் வரும். திருத்தப்பட்ட கணிதம் திருக்கணிதம், இது வாக்கியம். நம்மளோட பொறுத்தளவுக்கு கோயில்கள்லேயும் சரி இதுலேயும் சரி ஆகம சாஸ்திரப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றது வாக்கியம். இப்போ நாங்கள் சொல்கிறது வாக்கியப்படி பலன்கள் சொல்கிறோம். சரி, இப்போ என்னென்ன பலன்களை தருவார் சனி பகவான்? சனியை போல் கொடுப்பவரும் இல்லை, சனியை போல் கெடுப்பவரும் இல்லை. சனி கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்றது நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கொடுக்கறதுலையும் அவரை தடுக்க முடியாது, அவர் கெடுக்கணும்னு நினச்சாலும் தடுக்க முடியாது. அவ்வளோ ஒரு பலம் வாய்ந்தவர் சனி பகவான். இப்போ இந்த சனி பகவானை பொறுத்தளவுக்கு நம்ம எப்படி பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்க ராசி அம்சம் இதுதான் எல்லாத்துக்கும் முக்கியமானது. ராசியில் சனி பகவான் எங்கே இருக்காரு, அம்சத்தில் சனி பகவான் எங்கே இருக்கிறாரு அப்படின்றது தான். இப்போ இந்த ராசிக்கு அம்சத்தில் பொறுத்தளவுக்கு இந்த 140 நாள் அவர் பின்னோக்கி வரக்கூடிய நாள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சற்றேறக்குறைய கும்பத்திலேருந்து மகரத்துக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகும். சரி, 2 மாதம் கிட்ட வந்துடும். 59 நாள்லேருந்து 60 நாள் வந்துடும். அதுக்கு அடுத்தது மகரத்துலேருந்து தனுருக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகும். அதுக்கு அடுத்தது தனூர்லேருந்து இது பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும். அப்போ சற்றேறக்குறைய 140 நாள் இவர் அந்த இடத்துல நின்று பலன் தரார். இதில் இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க இந்த ராசியிலேருந்து அம்சத்தில் நட்சத்திரத்தை பார்க்கும்போது சதய நட்சத்திரத்தை பொறுத்தளவு சதய நட்சத்திரம் 1 அப்படின்றது தனுர் ராசி. அந்த தனுர் ராசியை நாம் என்ன ராசின்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க நிலராசி அப்படிம்போம். அப்போ நிலராசியில் சனி பகவான் வக்ரம் ஆகும்பொழுது என்னென்ன நற்பலன்களை தருவார், என்னென்ன கெடுபலன்களை தருவார் அப்படிம்போம். அதுக்கு அடுத்தது மகர ராசி. மகர ராசியை பொறுத்தளவுக்கு நம்ம ஜலராசி அல்லது நீர் ராசி அப்படிம்போம். அப்போ நீர் ராசியில் சதய நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரத்தில் சனி பகவான் டிராவல் பண்ணும்பொழுது என்னென்ன பலன்களை தருவார் அப்படிம்போம். அதே போல் பொறுத்தளவுக்கு சதய நட்சத்திரம் கும்பராசி, அது காற்று ராசி. காற்று ராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியும்.
காற்று மாசுபடுறதுனால என்னென்ன உபாதைகள் வருது அப்படின்றதை பார்த்துருக்கோம். நம்ம டெல்லியிலேயே பொல்யூஷன் ப்ராப்ளம் வரும்பொழுது வீட்டிலேயே முடங்கி கிடக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போயிடுச்சு. மெட்ரோ ரயிலேருந்து எல்லா போக்குவரத்தும் முடக்கப்பட்டுருச்சு. அப்போ காற்றில் ப்ராப்ளம் என்னென்ன வரும் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதை மாதிரி வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் அவர் வரும்பொழுது இருக்கக்கூடிய நாட்கள் 1.5 மாதம் 2 மாதம் 1 மாதம் இந்த 140 நாட்களும் என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அடுத்தது அவர் சனி பகவான் வர்றது யாரோட நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம். ராகு சனி காம்பினேஷன் என்னென்ன ப்ராப்ளங்களை பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பிரீத்திகள் என்னென்ன அப்படின்ற ரொம்ப சிம்பிளாகவே பிரீத்தி பண்ணலாம். எந்த கிரகத்தினால ப்ராப்ளமோ அந்த கிரகத்துக்கு சரணாகதி அடைகிறது. அப்போ நம்ம சனி பகவானால் ப்ராப்ளமா, சனிக்கிழமை என்னென்ன காரியம் பண்ணணும், சனிக்கிழமை நாம் இருக்கிற இடத்துக்கு கோயிலுக்கு பக்கத்தில் உள்ள புராதான கோயில்களில் உள்ள நவகிரகத்தில் சனீஸ்வர பகவானுக்கு ஒரு 3 எல் தீபம் 9 முறை பிரதட்சணம். 1 எளிய பரிகாரம். அதுக்கு அடுத்தது 2வது பரிகாரம் அப்படின்றது சனி அப்படின்னாலே இரும்பு சம்பந்தப்பட்டது. அப்போ இரும்பு சம்பந்தப்பட்ட தானங்கள் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னாக்க சனியை நம்ம என்ன சொல்லுவோம், மந்தக்காரகன்னு சொல்லுவோம், மெல்ல நடக்கக்கூடியவர். ஏன்னு கேட்டிங்கன்னா கிரகத்திலேயே ஊனமுற்ற கிரகம் அப்படின்றது சனீஸ்வர பகவான். அப்போ இந்த ஊனமுற்றவங்களுக்கு, அதாப்பட்டது கைகால் ஊனமுற்றவங்களுக்கு, அதுவும் ஸ்பெஷலாக பார்த்தோம்னா கால் ஊனமுற்றவங்களுக்கு இந்த மெட்டல் கால் வாங்கி கொடுக்கறது, இது செய்தோம்னாலும் கண்டிப்பாக நல்லது நடக்குமா, நல்லது நடக்கும். சரி, இதெல்லாம் செய்ய முடியாது, ஒரு சின்ன எளிய பரிகாரமாக சொல்லுங்கள் அப்படின்னாக்க ஓம் காகத்வஜாய வித்மகி கட்க ஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரஜோதயாத் இந்த காயத்ரியை சொல்லிட்டு வந்தீங்கன்னாலும் சிறப்பாக இருக்கும். இதை தவிர நம்ம பார்த்தோம்னாக்க அருகில் உள்ள அநாத குழந்தைகளுக்கு உண்டான ஆசிரமத்தில் உண்டான குழந்தைகளுக்கு உண்டான உணவு பதார்த்தங்கள், அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா சுடுசாதமாக கொடுக்கறது. அதே போல் வீட்டில் டெய்லி இந்த 140 நாளும் காகத்துக்கு சுடு சாதம். எல்லோரும் என்ன செய்வாங்க, வீட்டில் மீந்து போன பழைய சாதத்தை கொண்டு காகத்தை வைப்பாங்க. அது மேலும் பாவத்தை கூட்டக்கூடிய காரியம். அதனால் சுடு சாதம் வச்சோம் அப்படின்னு சொன்னாக்க அந்த பிரச்சனைகளும் தீரும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க காகத்தை பித்திருக்களுடைய அப்படின்றோம், பித்திருக்களுடையது அப்படின்ட்டு, பித்திருக்கள் காக ரூபமாக வருவாங்க அப்படின்றோம். அப்போ அந்த காகத்துக்கு வைக்கும்போது பித்ரு தோஷமும் விளங்கக்கூடியது இந்த காலகட்டங்கள். ஆக மொத்தத்தில் இந்த 140 நாளும் என்னென்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத செய்யலாம். இதை தவிர எந்தெந்த கோயில்கள் என்னென்ன ராசிக்காரர்கள் போனாக்க அதுக்கு உண்டான விடிமோட்சம் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ இன்றைக்கி சனிப்பெயர்ச்சி 6 அன்னைக்கு நம்மளுடைய கிரக நிலவரம் என்னென்ன பொசிஷனில் இருக்குது அப்படின்றதையும் பார்த்துருவோம். காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசியான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார். அடுத்தது 2வது ராசியான ரிஷபத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கார். அந்த சனிப்பெயர்ச்சி தொடங்கக்கூடிய காலகட்டங்களில் மிதுனத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சூரிய பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதே போல் ஆட்சி பெற்ற புத பகவானும் சுக்கிர பகவானும் உட்கார்ந்துருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 6வது ராசியான கன்னியா ராசியில் கேது பகவான் உட்கார்ந்துருக்கார். அன்றைக்கி நம்மளோட இது பொறுத்தளவுக்கு சனி வக்ரம் ஆகிற டயத்தில் சனி பகவான் என்ன நட்சத்திரம் வாங்கியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க குருவோடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் உட்கார்ந்துருக்கார். இதை தவிர 11ஆம் இடமான கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி 12ஆம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் கொண்ட நிலையில் இந்த சனி வக்ரம் இருக்குது. இப்போ சனி வக்ரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களில் மெல்ல செல்லும் கிரகங்கள் சற்றேறக்குறைய 2.5 வருஷம் அப்படின்னு பார்த்தா 24 6 30 மாதம். அதை 9ஆல் வகுத்தோம்னா சற்றேறக்குறைய 3.5 மாதம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் இருக்கார். இப்போ இந்த வக்ர காலகட்டங்களில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்களை செய்வார், என்னென்ன தீய பலன்களை செய்வார், தீய பலன்கள் நடக்கும் பொழுது என்ன எளிய பரிகாரம் செய்யலாம் அப்படின்றத பார்ப்போமா. சிம்ம ராசி நேயர்கள், அதாவது மக நட்சத்திரம் 4 பாதமும், பூர நட்சத்திரம் 4 பாதமும், உத்திர நட்சத்திரத்தில் 1 பாதமும் கொண்டது சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனாலேயே தொழில்துறைகள்லையும் தொல்லை இருக்கலாம். அதுலேயும் பார்ட்னராக இருக்கக்கூடிய விஷயங்கள்லேயும் தொல்லை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இந்த சனி வக்ரகதியாகி வரப்போகிறாரு. இந்த வக்ரகதியிலையும் நல்லதை செய்வாரா அப்படின்னு பார்த்தா அது மேலும் நல்லதை செய்யக்கூடிய காலமாக இல்லை. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் இப்போ பார்த்து எப்படி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, அம்சத்திலரையும் எங்கே இருக்கார் அப்படிங்கிறத வச்சு சொல்கிறோம். அம்சம் அப்படிங்கிறது ஜாதகத்தில்
ராசி கட்டம் அம்ச கட்டம்னு இருக்கிறது மாதிரியா அந்த அம்ச கட்டத்தில் சனி சஞ்சாரம் பண்ணக்கூடிய இடம் அதுவும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துலயே வந்து ஒரு 2 மாதம் மொத்தம் ஏறக்குறைய இது 140 நாட்கள் இருக்குன்னு ஐயா சொன்னாங்கல்ல. அந்த 140 நாட்களில் 2 மாத காலம் வந்து உங்களுக்கு அம்சத்திலரையும் 7ஆம் இடத்துல இருக்கார். அப்போ 7ஆம் இடத்துல இருக்கிற போது நிறைய தொல்லைகள் தருவார். அதாவது கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத பிரச்சனைகள் இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஸோடையும் தொல்லைகள் இருக்கும், நண்பர்களோடையும் தொல்லைகள் இருக்கும். ஆக எல்லா தொல்லைகளையும் வந்து நீங்கள் தான் தாங்கிக்கிறணும். அவங்க வந்து இப்போ உங்களோட ஒரு பார்ட்னர் இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறத நீங்கள் கேட்கணுங்கிற மாதிரியான சூழ்நிலை. அப்போ எல்லா இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்டுட்ருக்கணும் அப்படிங்கிற நிலைமை தான். அப்போ இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்கிறதுனால அதை இந்த காலகட்டங்களில் நீங்கள் வந்து அதிகமாக பேசாமல் உண்டு இல்லை ஆமாம் பார்ப்போம் வைப்போம் அப்படின்ற மாதிரி எதவா போனால் தான் இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை பற்றி உள்ள விவரங்களில் இப்போ 6ஆம் இடத்துல உங்களுக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது அம்சகட்டத்தில் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கிற போது என்னென்ன நற்பலன்களை செய்வார் அப்படிங்கிறத பற்றி நம்முடைய டாக்டர் KS ஐயங்கார் அவங்க சொல்லுங்க. அற்புதமாக சொன்னீங்க. அதாவது பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி ஏற்றத்தை கொடுப்பதில்லை. அதாவது சனி அதுவும் வந்து இப்போது ஆட்சி பெற்று சப்தமத்தில் இருக்கிற ராசியில், அதனால் பெரிய பிரச்சனையை கொடுப்பார். உடல் நலத்தில் பிரச்சனை, எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனை, நண்பர்கள் மூலியமாக பிரச்சனை, பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனை, எது எடுத்தாலும் தடங்கல்களை கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் வக்கரகதியும் அடைகிறார். வக்கரகதி அடையும் போது கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்கும். எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல் 2 மாதம் ஐயா சொன்ன மாதிரி ரெண்டுமே வர்க்கோத்தமம் மாறுது. ஏன்னா அம்சத்திலையும் வந்து அதே இடத்துலையே இருக்கிறதுனால வர்க்கோத்தம நிலைமையில் இருக்கிறது. 6ஆம் இடத்துல அதாவது மகரத்தில் வர்றார். அதாவது சதயம் 2ஆம் பாதத்தில் வரும்போது அம்சகட்டத்தில் மகரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, சனி பகவான் 6ஆம் இடத்துல 1.5 மாதம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் வெற்றி பெறும். புதிதான வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது எப்போத்திலிருந்து 19/8/2024 ஒரு 1.5 மாதம் 4/10/2024 வரலும் உண்டான நாட்களில் பார்த்தலையானால் கண்டிப்பாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிராளிகள் அற்ற நிலை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வந்து பார்த்தீங்களேனால் போட்டித் தேர்வு எழுதுகிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் போட்டித் தேர்வு, வெளிநாட்டுக்கு போகணுன்னு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும். வேலை சார்ந்தவர்கள் அவங்க வெளிநாடு போகிறதுக்கு பார்த்துட்டு இருந்தார்களே ஆனால் கண்டிப்பாக இப்போ விசா ப்ராசஸிங்லாம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில், ஏன்னா 6ஆம் இடத்துல ரண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடியது. இந்த காலகட்டத்தில் புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த 1.5 மாதத்தில். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் வந்து புதுசாக கடனை வாங்கி போட்டு அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணிடலான்னு பார்த்தீங்களே ஆனால் ஒரு 2 மாதம் கழித்து திருப்பி அது வந்து பிரச்சனையில் கொண்டு போய் விடும். ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் வரும். கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மென்டல் ஸ்ட்ரெஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஃபிசிக்கல் லேபர் ஒர்க்கிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாக ஹேண்டில் பண்ணும். உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் வந்து உங்களை வந்து உங்களுக்கு மேலே வந்து பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் வெற்றிகரமாக சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்துல சனி நிச்சயமாக கை கொடுப்பார். இருந்தாலும் அந்த பிரச்சனையினால் ஏற்படக்கூடிய வடு நிச்சயமாக தங்கும். அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு மாதம், அதாவது 4/10 4/11/2024 வரலும் உண்டான காலகட்டத்தில் சனி பகவான் உங்களுடைய நவாம்சத்தில், அதாவது சிம்மராசியினுடைய நவாம்சத்தில் 5ஆம் இடத்துக்கு வரும். இந்த 5ஆம் இடத்துல வந்து வரும்பொழுது என்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்துவார், என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கக்கூடும் அப்படின்றத பற்றி நம்ம ஐயா ஹரிஹர சர்மா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா தெளிவாக விளக்கமாக விரிவாக சொன்னீங்க. சிம்ம ராசி அதிபதி சூரியன், ஆத்மகாரகன் சூரியன், அவருடைய பையன் சனி பகவான். எப்போ பாருங்க அப்பாவுக்கும் பையனுக்கும் 7ஆம் பொருத்தம்தான், வில்லன் தான் 2 பேருமே. இவர் சொல்கிறது அவருக்கு பிடிக்காது, அவர் சொல்கிறது இவருக்கு பிடிக்காது. ஆனால் அப்பா பையன் அப்படி இருக்கிறவங்க ஏற்கனவே உங்கள் ராசி கட்டத்தில் 7ல் கெண்டச்சனியாக இருக்கிறாங்க. கெண்டச்சனினா வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போகக்கூடிய செயல்கள் வரணும், இல்லைன்னா விபத்துக்களை சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள். சரி, ராசி கெட்டால் அம்சம் பார், அம்சத்துலேயும் பார்த்தா 7லேயே வராரு. எத்தனை மாதம்? கிட்டத்தட்ட 2 மாதம். அதுக்கப்புறம் 6ல் வந்து ஒரு ஆறுதல் தராரு.
அதுக்கு அடுத்து 5ல் வராரு நவாம்சத்தில். 5ல் வரும்பொழுது இதுவரை உங்களுடைய புகழில் பிரச்சனைகள் இருந்துச்சு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய கிரெடிட்டு மாடு மாதிரி வேலை செய்வீங்க. ஆனால் ரெகக்னைஸ் அப்படின்னா என்ன? பொருளாதாரம், பதவி உயர்வு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்பாடா அப்படின்னு சொல்லக்கூடிய காலகட்டங்கள் இந்த 140 நாள் 19/6/2024 4/11/2024 வரலாம். உங்களுடைய சூரிய பகவானுடைய மகனான சனி பகவான் பலம் இழக்கிறார். அப்போ பலம் இழக்கிற நாள் அப்படின்றது இந்த 140 நாளும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு 5ஆம் இடத்துல வர்றதுனால யோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். இதுவரையிலும் அவமானம் சந்திச்சுட்டு இருந்தீங்க, வண்டி வாகனங்களில் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தீங்க, 10 பேருக்கு முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த 140 நாளும் ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய நாள். சாமி 140 நாள் கழிஞ்சு பழைய குருடி கதவை திரடி அதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். ஸோ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த 140 நாள்னா சும்மா கிடையாது. 4 மாதம் 20 நாள் சந்தோஷமாக இருந்துப்போம். அதுக்கப்புறம் பிரச்சனைகளை பார்த்துப்போம். சரி, அடுத்தது இந்த 7ஆம் இடத்துல சனி பகவான் வந்து நவாம்சத்தில் 5ஆம் இடத்துல வந்ததுனால குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் தடைப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருந்துச்சு. ஏதாவது ஒன்று ப்ரோக்ராம் போட்டு கிளம்புவோம், ஒன்று கணவனுக்கோ இல்லாட்டி மனைவிக்கோ உடல்நல ப்ராப்ளம் வந்துட்டு ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணுவோம். அப்போ இந்த சனி பகவான் வக்ரமடையக்கூடிய காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு மற்றும் உங்களுடைய சமய குருமார்கள் வழிபாடு இது எல்லாம் செய்யக்கூடிய வாய்ப்புகளை இந்த 140 நாளும் கொடுப்பாரு. சரி, அதே போல் இந்த சிம்ம ராசியை சேர்ந்த தம்பதிகளுக்கு கல்யாணமாகி கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாகி போச்சு, சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்காமல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ இந்த சனி பகவான் வக்ரமாகி 5ஆம் இடத்துல வராரு, ராகுவோடைய நட்சத்திரத்தை வராரு. ஆனால் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா புத்திரக்காரனான குருவோட வீட்டில் வராரு. அப்போ திருமணமாகி நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி ஆகாத சிம்மராசி என்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த 140 நாளில் உண்டு. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க 4/10/2024 4/11/2024 கண்டிப்பாக வம்சமிருத்தி ஆகும். ஸோ மொத்தத்தில் இந்த 7ஆம் இடத்துல இருக்கிற கண்டச்சனி அம்சத்தில் பொறுத்தளவுக்கு 7ஆம் இடம், 6ஆம் இடம், 5ஆம் இடம் வரக்கூடிய காலகட்டங்கள் ஆனந்தமான காலகட்டங்கள்னு சொல்லலாம். சரி, ஒரு சில பேருக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதனோ சூட்சமநாதனோ சரியில்லை அப்படிங்கிறவங்க எந்த கோயில் எந்த மாவட்டத்தில் இருக்குது அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள ஈஸ்வரனுக்கும் அங்கே உள்ள சனீஸ்வர பகவானுக்கும் என்ன செய்யணும் அப்படின்றது நம்ம ஐயா சக்தி சோமையா அவங்க விளக்குவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா. இதில் சனி பிரித்தி பண்ணிக்கிறது நல்லது. அதாவது ஏற்கனவே ஐயா சொல்லியிருக்காங்க நிறைய ஆரம்பத்திலேயே, அதெல்லாம் பண்ணிக்கிறங்க. அது போக இந்த 140 நாட்களில் ஏதாவது ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு இடும்பவனம் அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கக்கூடிய சிவஸ்தலத்தில் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணலாம். இல்லைன்னா அபிஷேகத்துக்கு கூட கொடுத்து பண்ணிக்கிறலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயா சொன்னதையும் செய்து இதையும் பண்ணிங்கன்னா இதனால் இப்போ வரக்கூடிய விளைவுகளை பற்றி நம்ம பேசணும். இந்த விளைவுகள் எல்லாம் நீங்கி நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் பண்ண வேண்டியது அது இருக்கக்கூடிய இடம்ங்கிறது இந்த இடும்பாவனம்ங்கிறது வழி முத்துப்பேட்டை வழி அப்படின்னு சொல்கிறாங்க. அது தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும். அதை விசாரித்து போய் ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக நல்லதாக இருக்குமே. இப்போது நம்ம எல்லோரும் பேசுனதை வச்சு கன்க்ளூஷனாக இப்போ ஐயா டாக்டர் சொல்லுவாங்க. சம்பத் ஐயங்கார் ஐயா அற்புதமாக சொன்னீங்க. சிம்மராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இந்த வக்கரகதி அடையக்கூடிய சனி பகவான் சப்தமத்திலேயே இந்த வக்கரகதியான 140 நாளும் முருகர் இருந்தாலும் நம்ம நவாம்சத்தில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறார். நவாம்சத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் போது ஒரு ராசியிலையும் அவர் போகிறார். அதாவது நவாம்சத்தில் பார்த்தீங்கன்னா கும்பம், மகரம், தனுசுன்னு 3 ராசியில் போகிறார். இந்த காலகட்டத்தில் கும்பராசியிலேயே வர்க்கோத்தமம் பெற்று சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது ராசியிலையும்
நவாம்சத்திலையும் இருக்கக்கூடிய காலகட்டமான 2 மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி 8வது மாதம் வரலும் பார்த்தேனால் சமசப்தமத்திலே இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதன் மூலியமாக பார்த்தேன்னா எதிர்பாலினத்தோர் மூலியமாக பிரச்சனைகள் ஏற்படும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பிரச்சனைகள் ஏற்படும். அதை தவிர சிறு சிறு பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா இவ்வளோ நாள் நேரடியாகவே சமசப்தமத்தில் உங்களுடைய ராசியும் பார்க்கறதுனால உடல்நிலையில் பிரச்சனை இருந்தது. இப்போ வக்கரகதி அடைஞ்சதுனால கொஞ்சம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு பார்த்தேன்னா ஒரு 1.5 மாதம், அதாவது 19/8 4/10 வரலும் உண்டான காலகட்டத்தில் பார்த்தோன்னா ஒரு 1.5 மாதம் 6ஆம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கடன் வாங்கி ஒரு மிஷினரி அதெல்லாம் வாங்கக்கூடிய, அதுவும் இந்த இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, அதை தவிர லேத்து, அதை தவிர பற்ற வச்சுருக்கவங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் புதிய கடன் வாங்கி உங்களுடைய வியாபாரத்தை பெருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஆனால் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துட்டு இருக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 5ஆம் இடத்துல சனி பகவான் கடைசி ஒரு மாதம் வர வக்கரகதியில். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குடும்பத்தில் புது வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதாவது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு ஐயா சொன்னார். இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி கண்டக சனியாக இருந்ததுனால உங்களுக்கு வக்கரகதி ஆனதுனால அது நல்லதை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இருந்தாலும் முதல் 2 மாதம் கடைசி 1 மாதமும் ஏற்றத்தை கொடுக்கும். நடுவில் இருக்கக்கூடிய ஒரு 1.5 மாதம் பிரச்சனையை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்றத இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.